ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் நேவியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மொத்த வேகன்சி வந்து 1097 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபயர்மேனு, எம்டிஎஸ், ஸ்டோர் கீப்பரு, சார்ஜ் மேனு, உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. பெண்களுக்கெல்லாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரின்னு வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 18th ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் நேவியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. மொத்தமாக வேகன்சி வந்து 1097 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ மினிமம் நீங்கள் 10th முடிச்சதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ 10th முடித்தவங்க, ஸோ 12th முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தா இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஸ்டாஃப் நர்ஸுங்கிற கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து பாருங்கள் 44,900லேருந்து 1,42,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் வந்து வேகன்சி வந்து ஒரு வேகன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சார்ஜ் மேன் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சேலரி வந்து வரும். இந்த சார்ஜ் மேன்லேயே வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதாவது நேவல் ஏவியேஷனுங்கிற கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சார்ஜ் மேன்லேயே வந்து உங்களுக்கு ஒர்க் ஷாப் கேட்டகரி, மெக்கானிக்கு, ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கும் வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் மேனில் வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு 19 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் 5 வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் வெப்பன் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இது டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வேகன்சியுமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். ஓவராலாக 1000+ வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் சார்ஜ் மேனை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்மசிஸ்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து 29,200லேருந்து 92,300 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து பாருங்கள் வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 6 வேகன்சி இருக்குது. அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் கேமராமேன் கேட்டகரி. ஸோ இதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்டோர் சூப்பரண்ட்டுங்கிற கேட்டகரி. அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு வந்து 14 வேகன்சி இருக்குது. ஃபயர்மேன் கேட்டகரிக்கெலாம் வந்து 90 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர் கேட்டகரிக்கு 176 வேகன்சி. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 117 வேகன்சி இருக்குது. இதுக்கு சேலரி வந்து 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். அதுக்கடுத்து ட்ரேட்ஸ்மேன் மேட்டுங்கிற கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கருங்கிற கேட்டகரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் லேடி ஹெல்த் விசிட்டர் கேட்டகரி, மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுங்கிற கேட்டகரிக்கெலாம் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கான வேகன்சியுமே வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி சார்ஜ் மேனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு 18லேருந்து 30, 18லேருந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் மேன்லேயே வந்து 18லேருந்து 25 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பார்மசிஸ்ட் கேட்டகரிக்கெலாம் 18லேருந்து 27, கேமராமேனுக்குலாம் 20லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸ்டோர் சூப்பரண்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் 18லேருந்து 25. இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரி வைஸாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பற்றில இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக வந்து காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸ்டாஃப் நர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் ட்ரைனிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் நர்ஸா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங்கில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் மேனில் வந்து நேவல் ஏவியேஷனுக்குலாம் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஏரோநாட்டிக்குலோ, டிப்ளமோ ஏரோநாட்டிக்குலோ, இல்லைனா எலக்ட்ரிக்கலோ, இல்லைனா மெக்கானிக்கலோ, டெலிகம்யூனிகேஷனோ, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 10th முடிச்சுட்டு அப்ரூவ்ட் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் 5 இயர்ஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சார்ஜ் மேன் கேட்டகரியில் வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், நீங்கள் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸோ இல்லைனா கெமிஸ்ட்ரியோ அப்படி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ மெக்கானிக் கேட்டகரிக்கு டிப்ளமோவில் மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸோ, ப்ரொடக்ஷனோ இந்த மாதிரி முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு சார்ஜ் மேனில் இன்னொரு கேட்டகரிக்குமே வந்து டிப்ளமோவில் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சார்ஜ் மேன்லேயே வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் பார்மசிஸ்ட் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பயாலஜி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோவில் வந்து பார்மசி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேஷரும் நீங்கள் பண்ணியிருக்கணும் பார்மசிஸ்ட்டில். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கேமராமேன் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டோர் சூப்பரண்ட்டுக்கெலாம்
நீங்கள் டிகிரியில் வந்து சயின்ஸ் நீங்கள் ஃபிசிக்ஸோ இல்லைனா கெமிஸ்ட்ரியோ மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து ஃபயர் இன்ஜின் டிரைவருக்குலாம் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் உங்ககிட்ட ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸுமே இருக்கணும். ஃபிசிக்கல் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கும் ஃபயர்மேன் கேட்டகரிக்கும். இதில் வந்து பாருங்கள் ஃபயர் இன்ஜின் டிரைவருக்குலாம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஜஸ்ட் வந்து பாருங்கள் 81.5 இருக்கணும். எக்ஸ்பென்ஷன்லாம் வந்து 85 இருக்கணும். வெயிட் வந்து 50 கேஜி வந்து இருக்கணும். என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி தான் வந்து ஃபயர்மேனுக்கும் 12th நீங்கள் முடிச்சுட்டு ஸோ ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹெவி மோட்டருக்கான டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா முன்னுரிமையுமே வந்து கிடைக்கும். இதுக்குமே வந்து ஃபிசிக்கல் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதேமாதிரி ஸ்டோர் கீப்பருக்குலாம் 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்குலாம் 10th முடிச்சுட்டு ஸோ ஐடியில் வந்து இந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் எம்டிஎஸ் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டிருக்கூடிய இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபிஷியன்சியாக உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ அது எல்லாமே இதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது. 10th முடிச்சவங்க 12th முடிச்சவங்க ஐடிஐ டிப்ளமோ டிகிரின்னு எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ்மே வந்து பாருங்கள் ஜாபோட ப்ரொஃபைல் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு போஸ்டிங் வைஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்ன பார்த்தல அது இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேன் அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு தான் ₹295 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். எக்ஸாம் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கும். அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சென்னை லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டராக வந்து இருக்கும். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வந்து இருக்க போகுது. உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ்மே வந்து பாருங்கள் உங்களுக்கு 1 by 1 ஸோ போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான சிலபஸ்மே வந்து ஃபயர் இன்ஜின் டிரைவர் ஃபயர்மேனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸோ மேலே இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 18th ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் joinindiannavy.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கீழே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸோ ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த ஃபைல் சைஸ்லாம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.